ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாய்லாந்து பிஎல் சீரிஸில் ஆன்கோயிங் சீரிஸாக இருக்கக்கூடிய பர்ன் அவுட் சிண்ட்ரம் அப்படிங்கக்கூடிய சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபரை காமிக்கிறாங்க. அவர் பேர் வந்து ஜீரா. அவர் தான் நம்ம கதையோட ஃபஸ்ட்டு ஹீரோ. தெரியும், பிஎல் சீரிஸ்னாவே 2 ஹீரோஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கப்பல்ஸு. அப்போ அவரோட ப்ரொஃபஷன் தான் காமிக்கிறாங்க. எடுத்தோன்னே ஒரு ஃபாரின் மாடல்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்குது. அப்போ ஒரு ஃபீமேல் மாடல் வராங்க. அவங்க லிப் கலர் கரெக்டாக இல்ல. ஸ்டைலிஸ்ட்ட கூப்பிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்க கூடயே ஒரு லேடி இருக்காங்க இல்லைங்களா? அவங்க தான் வந்து அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் ஹெட்டு அந்த மாரி எல்லா இதுவுமே வந்து ப்ராஜெக்ட்ல எடுத்து குடுப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து டீமா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நம்ம இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ப்ரொஃபஷ்னலா வந்து இந்த மாரி கமர்ஷியல் ஆட்ஸு, மற்றபடிக்கு இந்த மாடல் ஷூட்ஸு, ஸ்டைலிங் இந்த இதுக்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. அதில் டீமாக மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்ஸு, எடிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து சின்னதா வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஃபினான்ஷியலாவும் சரி ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து இங்குங்கிற கேரக்டர். அவங்க கிட்ட தான் வந்து நம்மளோட ஹீரோ ஜீரா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னோன, ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நீயே செலக்ட் பண்ணு உன்னோட ஃபோட்டோஸ் எல்லாம் எது எதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளையண்ட் கிட்ட காமிக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். அப்படிங்கும்போது இவங்களுக்கு கிளையண்ட் வந்து இப்போ மிஸ்டர் தாமஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து குடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து குன் அப்படிங்கும்போதே மிஸ்டர்னு தான் மென்ஷன் ஆகும். அவங்க வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்றாங்க. சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு ஏன் இந்த மாரின்னோன, இல்ல அவருக்கு கான்செப்ட் வந்து பிடிக்கலையாம்மா, அதனால வேணான்னு சொல்லி ட்ராப் அவுட் பண்ண சொல்றாரு. அதனால நம்மளுக்கு இவ்வளோதான். ஏன்னா கஸ்டமர் வந்து என்ன சொல்றார், கிளையண்ட் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஏன்னா அவங்களோட காசு அதனால நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஸோ இப்பொழுதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்பொழுதைக்கு நம்ம ட்ராப் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாரி இப்ப நீ எடுத்த இந்த ஃபோட்டோஸ வந்து உன்னோட போர்ட்ஃபோலியோல நீ ஆட் பண்ணாத. ஏன்னா கொஞ்ச நாள் நீ பிரேக் எடுக்கிறது கூட நல்லது தான். அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீராட்ட சொல்றாங்க. அப்பவே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்க கிளம்புங்க. இன்னைக்கு ஷூட் அவ்வளோதான். ஏனாச்சும் அப்டேட் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு மத்த மாடல்ஸ் கிட்டலாம் சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டுருக்காங்க. மறுபடியும் ஜீராட்ட வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா கிளையண்ட்டுக்கு வந்து பிடிக்கலைங்கும்போது நம்ம ரொம்ப ஒரு இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அதனால தான் வந்து உன்னை எதுவும் இது பண்ண முடியல அப்படிங்காட்டி, சரி பரவால்ல. ஏன்னா காஸ்டிங் கால் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நானும் வந்து நடிக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன கமர்ஷியல் ஆட்ஸ்லயே வந்து ஜீரா நடிச்சிட்டுருப்பாரு. சரி சொல்லும்போது ஒரு ஆட் இருக்குது. ஆனா அது ரொம்ப சின்ன ஆடு தான். அந்த அளவுக்கு பே பண்ண மாட்டேன். எதா இருந்தாலும் நான் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. அப்பவே அங்க வந்து ரேபிடோ ஒரு சின்ன இது இருக்கு. அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி ஜீரா வந்து அவன் வீட்டுக்கு போறான். அவன் வந்து தனியா தான் ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டுருக்கான். அவனோட மெயின் ஹாபியே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைலிங் பண்றது, ஃபோட்டோகிராஃபி, மாடலிங் மெயினா வந்து ட்ரா பண்ணுவான். டிராயிங் பண்ணிட்டுருப்பான். டிராயிங் ஆர்டிஸ்ட்டா இருப்பான். வந்தோனே வந்து அவன் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கக்கூடிய டிராயிங் எடுத்து ஸ்கேனர்ல வச்சு இது பண்ணிட்டுருக்கான். ஸ்கேன் பண்ணிட்டு அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு அதில வர ஏதாச்சும் ஒரு 1000 பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறான். ஆனா அந்த டிராயிங் வந்து செல் ஆகாம இருக்கு. வீட்ல வந்து ஒரு ரோஸ் செடி வளர்த்துட்ருப்பான். அதில ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, பூ ஃபுல்லு பாதிக்கு பாதி வந்து கருகி தான் இருக்கும். அவன் கட் பண்ணிட்டே திட்டுறான். இந்த மாரி ஏதோ நல்லா வளர்ந்துச்சுன்னா எனக்கு நல்ல லக்கு கொண்டு வரும்ன்னு பார்த்தா எல்லாம் வாடி வாடி இருக்கீங்களேன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஆடோட ஷூட்டோடதும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயே வந்து ரொம்ப ஃபேக்கா நடிக்கிற மாரி இருக்கு. ரொம்ப இயல்பா இல்ல. நீ உன்னால முடியும் கரெக்ட்டா பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து அவங்கள சொல்றாங்க. செகண்ட் ஷாட்ல வந்து அவன் சூப்பரா நடிச்சிடுறான். ஓகே அப்படின்னோனே, சின்ன கமர்ஷியலா இருக்கனாலும் நீட்டா பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்றாங்க. வெளிய வந்தோனே உட்காந்துட்டு ஜீரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இந்த மாரி என்னடா இது வாழ்க்கை! 28 வயசு ஆகுது. ஏகப்பட்ட லோன் 3 கிரெடிட் கார்டோட பில்லு கட்டணும். வீட்டு வாடகை கட்டல.
ஒரு ட்ராயிங்கும் விற்கல. நம்ம ஏதாச்சும் ஃபோட்டோகிராஃபிக்கு ப்ரொஃபஷனல் போனா அந்த இது கால் ஆஃப் ஆகுது. என்னடா வாழ்க்கை இது! எல்லாமே ஃபெயிலியரா போயிட்டுருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இது வந்து என்கிட்டயும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கான். சரி இப்ப என்னதான் இது பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் கடன் இருக்குது. அத இது பண்ணியே ஆகணும் அப்படின்னோனே, சரி எவ்வளோ உனக்கு வேணும் அப்படின்னோனே, ஒரு 100K பாத் வேணும் அப்படின்னோனே, 100K மட்டும் போதுமா? இல்ல வீட்டோட ரென்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில் அந்த மாரிலாம் குடுக்கணும் அப்படின்னோனே, சரி 20 சரி ஆக மொத்தம் எனக்கு 120 வேணுமா அப்படின்னோனே, இல்ல மத்த இதெல்லாம் வந்து இருக்கு. கிராசரிஸு என்னோட 3 கிரெடிட் கார்டோட பில்லெல்லாம் கட்டுறக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 150க்கு பாத் வேணும் அப்படின்னோன, சரி நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னோனே அவன் அழுதுட்டுருப்பான். அப்படியே ஸ்டாப்பா இப்போ நீ ஆக மொத்தம் அழுதது வந்து இந்த பணத்த என்கிட்டருந்து வாங்கறக்கு தானே நீயி அப்படின்னோனே, அதெல்லாம் கிடையாது. ஆனா என் கண்ணீரெல்லாம் உண்மை அப்படின்னோனே, சரி சரிடா நம்புறேன். ஆனா இப்ப நான் உனக்கு காசு குடுத்தேன்ல, ஆனா எனக்கு இதுக்கு வந்து பிரதிபலனா நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னோனே, சரி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வந்து நீ இதுலேருந்து வெளிய வரணும்னா, நீ வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ. இதுலேருந்து ஹீல் ஆயிட்டு வா. வெளிய வா இந்த பெயின்லேருந்து அப்படின்னோனே, ஹீல் ஆகுறதுக்கு கூட காசு வேணுமே அப்படின்னோனே, சரி அதையும் நானே குடுக்குறேன். நீ போய் ரிலாக்ஸ் ஆகு. நான் சொல்லக்கூடிய ஒரு கிளப்புக்கு போ. அங்கேயும் நெறைய பேர் இந்த மாரி தான் வருவாங்க. உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு, பர்ன் அவுட் அப்படிங்கக்கூடிய பார் பத்தி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் வேற ஏனாச்சும் ஒர்க் வந்தாலும் உனக்கு சொல்றேன். நீயும் அட்டெண்ட் பண்ணு அப்படின்னோனே, சரி கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எடுத்தோனே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ன் அவுட்டோட இதுக்கு பாருக்கு போற மாரி தான் காமிக்கிறாங்க. பர்ன் அவுட் பாருக்கு போனதுக்கு அப்புறமே வந்து, அங்க எடுத்தோனயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனர் கம் பார்டெண்டரா இருக்காரு. அந்த ஓனர் வந்து சொல்றாரு, "ஏப்பா என்ன இந்த இடத்துக்கு புதுசு போல இருக்கு" அப்படின்னோனே, "ஆமாண்ணா, நான் இங்க வந்து புதுசு தான்" அப்படின்னோனே, "சரி ஃபர்ஸ்ட் டைம் வரனால உனக்கு என்ன வேணும் சொல்லு ஆர்டர் பண்றேன்" அப்படின்னு. "எனக்கு என்ன ஆர்டர் பண்றதுன்னே தெரியல" அப்படின்னோனே, "இந்த மாரி இதுலலாம் இந்த மெனு நாங்க குடுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கெல்லாம் நீ ட்ரை பண்ணி பாரு" அப்படின்னோனே, சரி இதில என்னென்ன எம்ப்டி பாக்கெட் இன்ன வரைக்கும் அது குடுங்கன்னோனே, "ஏன் எம்ப்டி பாக்கெட்டுன்னு?" "என் மனசும் அப்படிதான் நொறுங்கி போயிருக்குது. அதனால தான் சொல்றேன்" அப்படின்னோனே, "சரி." இங்க வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க ஒரு சின்ன பாட்டில் நாங்க சீட்டுக்குள்ளேயே போட்டிருப்போம். அந்த சீட்டோட டேபிளோட நம்பர் எழுதி போட்டிருப்போம். அந்த சீட் எடுத்து நீ அங்க போய் உட்காந்துட்டீன்னா, அதே டேபிள் நம்பர் யார் வந்து பிக் பண்றாங்களோ, அவங்களும் வந்து உன் கூட அங்க உட்காருவாங்க. அப்ப நீங்க பேசிக்கலாம் அப்படின்னோனே, சரி இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு ஜூஸ் உனக்கு மாக்டெயில் ஒண்ணு கலக்கி தராரு. குடிச்சிட்டு அதையும் எடுத்துட்டே வந்து ஜீரா வந்து அது அவனோட டேபிளுக்கு போறான். அவனுக்கு டேபிள் நம்பர் வந்து 7 வந்து கிடைச்சிருக்கு. அங்க போய் உட்காந்துக்கிறான். சரி, ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். நீ எதுவும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியதில்ல அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு 2வது வந்து பீம் அப்படிங்கிறவருக்கும் வந்து நம்பர் 7 கிடைச்சிருக்கு அந்த டேபிள் நம்பர். இவரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது வந்து ட்ரையாங்கிள் லவ் மாரி தான் இந்த சீரிஸ் போகும். ஏன்னா போக போக தான் பார்க்கும்போது தான் தெரியும் இல்லைங்களா? அ அதுக்கப்புறம் அவருக்கும் வந்தோனே, சரி இதான் நீ ஃபர்ஸ்ட் டைமா? அப்படின்னோனே, ஆமா. உங்களுக்கு எத்தனாவது டைம்? அப்படின்னோனே, ஜீரா வந்து பீம் பார்த்து கேட்கும்போது சொல்றான், எனக்கு இது 3 டைமு அப்படின்னோனே, அப்படியா? அப்படின்னோனே, சரி உனக்கு ஸ்மாஷ் கிளப்ப பத்தி தெரியுமா? அப்படின்னோனே, ஸ்மாஷ் ரூம்னா என்ன? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நம்ம ஒரு இப்போ பிளானுக்கு ஏத்த மாரி நம்ம பே பண்ணிட்டோம்னா, அந்த ரூம்குள்ள போனோம்னா ஃபுல்லு திங்ஸா இருக்கும். நம்ம கோவம் தீர்ற வரைக்கும் நம்ம அடிச்சு நொறுக்கலாம். அதுதான் அப்படின்னோனே, கொஞ்சம் அக்ரெசிவா தெரியலையா இந்த இதெல்லாம் அப்படின்னோனே, ஆனா மனசுல இருக்க இதெல்லாம் வந்து வெளிய கொட்டுனா அதானே பண்ணியே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்புறம் தான் பேசிக்கிறாங்க. சரி நீ எந்த இது பண்ற உனக்கு எத்தன வயசுன்னு, எனக்கு 28 வயசு. நானும் அதே வயசு தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசினதுக்கப்புறமா எனக்கு வந்து கைரேகை பார்க்க தெரியும். ஓ! சரி இப்படி ஆப்போசிட்ல உட்காந்து பார்த்தா எனக்கு தெரியும் நான் பக்கத்துல வரேன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்குறாங்க. சரி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கும்போது, நான் ஐடில தான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே பேமெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னோனே, சொல்லலாம். ஆனா ஒர்க் ப்ரெஷரும் அதுக்கு தகுந்த மாரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்மும் சொல்றாரு. கேட்டோனே சரி, சரி. ஆ இப்ப அந்த ஆயில் ரேகையெல்லாம் பார்த்துட்டு, இப்போ உனக்கு வேலையெல்லாம் எப்படின்னோனே, என் வேலை இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் ஃபேமஸும் கிடையாது இதுன்னோனே, சரி கவலைப்படாத. உன்னோட இது பார்க்கும்போது உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஆனா அத நீ பிடிக்காம தான் செய்வ. ஆனா நல்ல வெல் பேமெண்ட்டா இருக்கும். நீ என்னதான் நெனச்சாலும் சரி, அந்த வேலைய விட்டு உன்னால போ முடியாது. நீ போணும்னு நெனச்சாலும் திரும்பி திரும்பி அங்கேயே தான் வருவ. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரேகைய பார்த்து அவன் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே கொண்டு போயிட்டு வந்து ஜீரா வந்து அவங்க வீட்ல ட்ராப் பண்றா. ட்ராப் பண்ணும்போது கேட்குறேன். "இங்கே தான் நீ இருக்கியா?" அப்படின்னோனே, "ஆமா." "எந்த இடத்துல?" அப்படின்னு "எத்தன ரூம் நம்பர் சொல்லு. நியூமராலஜி பார்க்கலாம்." அப்படிங்கும்போது
அப்படிங்கும்போது, "என்ன உனக்கு ரூம் தெரியணும் அவ்வளோதானே 3 ஃப்ளோர்ல லெஃப்ட் சைட்ல இருக்கு" அப்படின்னோனே, சரி. அப்புறம் மறுநாள் வந்து அவன் இன்டர்வியூ ஒண்ணுக்கு போறான். போனோனே ட்ராப் பண்ணி கேட்குறாங்க. ஒரு டிராயிங் ட்ராப் பண்ணி டக்குனு குடுக்குறான். குடுத்ததுக்கப்புறமா வந்து டிராயிங் எல்லாம் ஓகே தான். ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாரி இருக்கு. இதுக்கு வந்து நீங்க ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே இதா இருக்கும். உங்களுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னோன, "ஆ தெரியும். ஆனா என்னோட டிராயிங் நேச்சரா இருக்கக்கூடிய ஹேண்ட் டிராயிங் தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு" பார்த்தோன்னே, "இல்ல நீங்க வந்து ரெஸ்யூம்ல அடாப்டபிலிட்டின்னு போட்டிருக்கீங்க. எங்களுக்கு டிராயிங் ஓகே. ஆனா அது ஃபாஸ்ட்டா வரக்கு நாங்க ஏஐ தான் யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறோம். நீங்க ஏஐ யூஸ் பண்ணாததுக்கு யோசிக்கிறீங்க. சரி நாங்க எதா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றோம்" அப்படிங்கும்போதே தெரிஞ்சிருச்சு. ஓகே அவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அவன் வாஷ்ரூம்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா, வேலை வந்து கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இது பண்றா. அவ வந்து கால் பண்றா. "உனக்கு ஒரு வேலை இதாயிருக்கு. அதுக்குரிய ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். வீட்ல போய் பாரு" அப்படின்னோன்னா, ஒரு ஃப்ரீக்கி அந்த மாரி இருக்கக்கூடிய ட்ரெஸ் இருக்கு. சொல்லிட்டு நைட்டு சொன்னா அந்த இடத்துக்கு போறேன். அங்க போனா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹோஸ்ட் மாரி தான். இந்த வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பணக்காரங்க வந்து குடிக்கும்போது கூட வந்து கம்பெனிக்கு அது மேலா இருந்துச்சுன்னா, அது ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. க ஃபீமேலா இருந்துச்சுன்னா ஹோஸ்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஹோஸ்ட் இதுக்கு தான். அவங்க அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் அவன் செய்யற மாரி அது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றான். பண்ணோன்னே, "இது உனக்கு பிடிக்கும். எனக்கு இது பிடிக்காதுன்னா, இது எனக்கு பிடிச்சே ஆகணும்" அப்படின்னோன்னே, சரி இந்தா சாப்பிடு இதைய" அப்படின்னோன்னே, அவன் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்குறான் ஒரு வாயி. அ பச்சையா இருக்கு. அப்படியே மேலாப்புல மட்டும் தான் வெந்திருக்கு. உள்ளலாம் அப்படியே பச்சை கறியா இருக்கு. அவன் வந்து பேப்பர்ல வந்து வாயில இருக்கிறத அப்படியே துப்புறான். அப்படி இருந்தாலும் சரி, இது உனக்கு பிடிக்கும். நீ சாப்பிட்டே ஆகணும்" அப்படின்னோன்னே, மறுபடியும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். அவனால சுத்தமா முடியல. மறுபடியும் துப்பிடுறான். "எனக்கு பிடிக்கல. என்னால சாப்பிட முடியாது" அப்படின்னா, "நீ நான் சொல்றத செய்யறதுக்கு தான் உனக்கு காசு குடுத்துருக்கு" அப்படின்னோன்னே, "முடியாது. என்னால முடியவே முடியாது" அப்படின்னோன்னே கத்துவான். கத்துனோன்னே அங்க ஒரு கேரக்டர் வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கத்திக்கிட்டே இருக்கேன். "உனக்கு என்னய்யா அப்ப வேணும்? இத நான் சாப்பிடணுமா? சாப்பிட முடியாது. உனக்கு கத்தறக்காக மட்டும் தானடா என்னைய கூப்பிட்ட" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். சடனா என்ன ஆகுது, அங்க திரும்பி லுக் விட்டது தான் நம்மளோட அ இன்னொரு நம்ம கப்புலோடது பேரு. மிஸ்டர் கேங்கிறவரு. அவர் வந்து இன்னொரு டிஷ் வந்து ஆர்டர் பண்றாரு. ஃபுல்லி அது வெந்த மாரி மீட் இருக்கு. சரி இது யார் குடுத்தாங்க? அவங்கன்னோன வந்து பேசுறான். "உனக்கு என்னய்யா அப்ப வேணும்? உனக்கு என்ன பண்ணணும் இப்ப? எதுக்கு எனக்காக ஆர்டர் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா கேட்குறான். கேட்டோனே, "இங்க பாரு எப்பவுமே இந்த மாரி கத்திட்டு தான் இருப்ப. இந்த மாரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பியா?" அப்படின்னோனே, அவங்க சொன்னாங்க. அத நான் செய்யறேன். அவங்க எனக்கு பே பண்றாங்க. அந்த வேலைய நான் பண்ணுனேன். அப்படின்னோனே, "ஓ! நீங்க காசு குடுத்தா நீங்க எந்த வேல வேணா பண்ணுவீங்க" அப்படின்னா, "எதா இருந்தாலும் பண்ணு. எவ்ரிதிங் எல்லாமே நான் பண்ணுவேன். ஆனா பிடிக்கலனாலும் கத்திட்டு நான் வந்துருவேன்" அப்படின்னோனே, "சரி நான் உனக்கு ஒரு அமௌண்ட் தரேன். இந்த அமௌண்ட்டுக்கு நான் சொல்றபடி நீ பண்ணணும்" அப்படின்னோனே, ஃபோன்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அந்த அமௌண்ட்ட. அ "அப்போ நீ தப்பா கிப்பா 0 எதுவும் போடலையே?" அப்படின்னோனே, "இல்ல நான் கரெக்ட்டா தான் போட்டிருக்கேன்" அப்படின்னா, "சரி என்ன வேலை உனக்கு பண்ணணும் சொல்லு" அப்படின்னோனே, "சரி அத நான் யோசிச்சுட்டு சொல்றேன்" அப்படின்னோனே, சடனா அவனுக்கு வந்து சில ஞாபகங்கள் வருது. டக்குன்னு என்ன ஆகுது ஓடி போயிட்டு, கே வந்து எந்திரிச்சு போயிர்றான். அவனோட கார போய் மறிச்சு, காருக்குள்ள ஏறிக்கிறான். மிஸ்டர் கே வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். முழு பேர் வந்து காங்கா இருக்கு. வீட்டுக்கு போனோனே வந்து, "இதான் உங்க வீடா? இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னோனே, "ஆமா" அப்படின்னோனே, அவன் போனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றான். பண்ணிட்டு சரி அவன் பாத் டப்புக்குள்ள போயிருந்தோனே, இவன் வந்து சரி இதுக்கு தானே கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்றான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சீன் கட் ஆகுது. மறுபடியும் வந்து ஜீரா வந்து அவன் ரூம்ல போய் படுத்துக்கிறான். படுத்துட்டு அங்க நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். அவன் என்ன பண்றான், "நீ ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் கழட்ட வேண்டியதில்ல. இரு நீ இங்க உட்காந்தா மட்டும் போதும். சரி எதுக்காக என்னைய கூப்பிட்டீங்க இது?" அப்படின்னோனே, "இந்த மாரி நீ கேட்கறக்கெல்லாம் உனக்கு நான் கூப்பிடல. நீ உட்காந்து இரு. நான் சொல்ற வேலைய மட்டும் நீ பண்ணா போதும். நீ உட்காந்துட்டு இருந்தா போதும்" அப்படின்னுறான். அவன் குளிச்சுட்டு, அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு சொல்றான். "நீ கெளம்பு. நான் ஏதாச்சும் ஒர்க்குனா கூப்பட்றேன்" அப்படின்னோனே, சரி என் ஃப்ரெண்டுகிட்ட இந்த லொகேஷன ஷேர் பண்ணு. அதெல்லாம் நீ ஷேர் பண்ணக்கூடாது. நீ கெளம்பு அப்படின்னேன். வீட்டுக்கு வந்தோன்னே, அவன நெனச்சுட்டே வந்து அவனோட ஃபோட்டோ வந்து வரையறான். பெயிண்டிங் வந்து பண்றான். சரி உனக்கு என்னென்னலாம் வேலையெல்லாம் தெரியுங்கிறதெல்லாம் அவன் கேட்டதெல்லாம் நெனச்சு பார்க்குறான். எனக்கு இது டிராயிங் பண்ணுவேன். என்னோட ஃபோட்டோ செல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணுவேன். சின்ன சின்ன அப்ப நீ மாடலிங் ரொம்ப ஃபேமஸ். இல்ல சின்ன சின்ன கமர்ஷியல் ஆட்ஸ் தான் பண்ணுவேன் அப்படிம்பான். அத யோசிச்சுட்டு அவன் வந்து அந்த இடத்துல பிளாங்க் அவுட் ஆனத யோசிச்சு பார்க்குறான். அந்த ஹோட்டல்ல வந்து அந்த பர்ன் அவுட் பார்ல வந்து இப்பயும் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா? "உனக்கு ஒரு வேலை நல்ல வெல் பெய்டா கிடைக்கும். ஆனா, நீ யோசிக்கிறத விட
நல்லாவே சம்பளம் தருவாங்க. ஆனா உனக்கு பிடிக்காத வேலையா தான் இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொன்னதெல்லாம் ரேகையெல்லாம் பார்த்து சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அவனே கேட்பான், "சரி உனக்கும் அந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல ஐடி வேலை. ஆனா ஏன் நீ அங்க கன்டின்யூ பண்ணிட்டுருக்க?" அப்படிங்கும்போது, "என்னோட இது லைன் பாரு, கெரியர் லைன் பாரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. இந்த வேலைய விட்டாலும் நான் கஷ்டம் தான் படணும்." அப்படிங்கிறது சொன்னான். அதனால தான் இந்த வேலையில இருக்கேன்னு சொல்லிட்டு, அதையும் நெனச்சு பார்த்தே அவன் ட்ராயிங் பண்ணிட்டுருக்கான். அவன் கம்ப்ளீட்டா வந்து ஒரு கலைத்துவமான ஒரு ட்ராயிங்குன்னு நம்ம சொல்லலாம் டீசென்ட்டா. அப்படியே 2 பேரும் யோசிச்சு பார்க்குறாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.